வணக்கம் நேயர்களே. இன்று எழுதுமட்டுவாளூர் துரைசிங்கம் சின்னம்மா இணையரின் இரண்டாவது புதல்வரும் ஓய்வு பெற்ற தபால் அதிபருமான திரு துரைசிங்கம் சிவயோகலிங்கம் அவர்களை பேட்டி காண வந்துள்ளோம். அவரிடம் அவரது வாழ்வும் பணியும் தொடர்பான பல்வேறு கேள்விகளை கேட்டு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளோம். முதலாவதாக இந்த பேட்டிக்கு திரு சிவலிங்கம் அவர்களை வரவேற்று வணக்கம். திரு சிவலிங்கம் அவர்களே, நீங்கள் ஒரு தபால் அதிபராக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்று தங்களுடைய பிறந்த ஊராகிய எழுதுமட்டுவாளில் மீண்டும் வந்து தற்போது வருகின்றீர்கள். நாங்கள் முதலில் தங்களுடைய இளமை காலத்தை பற்றி அறிய விரும்புகிறோம். உங்களுடைய இளமை காலத்தை பற்றி எங்களுக்கு சிறிது விவரித்து கூற முடியுமா? இளமை காலம் என்றால் நான் 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி பிறந்த நாள். இளமையில் நான் எங்களுடைய ஆரம்ப பள்ளிக்கூடம் எழுதுமட்டுவாள் CCDMS ஸ்கூலில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வரையும் அங்கே படிக்கிறான். அப்போ ஹெட் மாஸ்டர் இருந்தாலும் வள்ளியூரம் மாஸ்டர் வலு கடுமையான ஆள். எங்களுக்கெல்லாம் பயம் கண்டாலே கிடையாதே ஓடிடுவோம். இப்படி இப்போத்தைய போல பொடிகள் இருக்கிறது இல்லையாப்பா. அதில் படித்து 7ஆம் வகுப்பு முடித்து கொண்டு 8ஆம் ஆண்டுக்கு முந்தி அது உசன் ராமநாதன் மகாவித்யாலயமாக இருந்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் 8லிருந்து ஓயில் வரையும் அங்கே படித்து அங்கே திறமையான ஓயிலில் சித்தி அடைஞ்சு 6 ஒரு டியும் 5 சியோடும் அப்பா பாஸ் பண்ணி இப்போ வந்து ஏழுக்கு நான் சாவச்சேரி இந்து கல்லூரிக்கு போனேன். சாவச்சேரிக்கு சொன்னால் ஏழு எடுத்து முதல் முறை சரி வரையில் 2ஆம் முறையும் வந்து எடுத்து 3 பாடம் சேர்த்து. ஆனால் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு கிடைக்கல. டோட்டல் மார்க்ஸ் தெரியாது. ஆனால் ரிசல்ட்டில் எனக்கு ஒரு 2 சியும் ஒரு எஸ்ஸும் தான் கிடைச்சது. 3 ஷர்ட்டு தான் போயிருக்கிறான். எனக்கு அது கிடைக்கல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் 3 ஷோடும் போயிருக்கான். அதே பிறகு தெரியாத வயதும் 20, 19, 20 வந்துட்டு ஏன் தொழில் பார்க்க வேணுமென்று தெரியாது. எல்லாரும் ஆரம்பத்தில் காட்சி இருந்தது. விஞ்ஞானங்களுக்கு அப்போ வந்தது. முந்தி நாங்கள் இங்கே சின்ன இருக்கைக்கு எங்களுடைய அப்பர் சரியாக கடுமையாக தான் கடுமை வந்து சும்மா இருக்க விடாது. எல்லா வேலையும் நாங்கள் எல்லாம் செய்வோம். வயல் வேலையோ சோட்ட வேலையோ வாணி வேலையோ கோயில குத்தகையோ இதெல்லாம் செய்து நாங்கள் இருந்தாங்க. இந்த குத்த காலத்தில் சில வேலை இரவு 12 மணிக்கும் படுக்கணும். பெண்ணு 4 மணி கொழும்பி பெண்ணு போகணும் கொடியாமதுக்கு பொயில கண்ட ஏற்றா. அப்படி நிறுத்த முடிக்க எல்லாம் நல்லா உருட்டி பிரட்டி கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் தான் அம்மாவின் தொடக்கம் தான் வயல் வேலிகள் மாறி மாறி எங்களுக்கு காணி பூமி கூட தானே வயல்கள் காணிகள். அப்போ அந்த சீசனுக்கு தை மாதம் தொடங்கினா மாசி அரி வெட்டும் பேருந்து பனங்கொட்டை பொறுங்கும் பேருந்து மிதப்பு புல்லு பிடுங்கும் எல்லா வேலையும் நல்லா செய்தாங்க. 19, 20 வேலை நல்லா கஷ்டப்பட்டு தான் செய்தாங்க. 21ஆம் ஆண்டு தான் எனக்கு இந்த போஸ்ட் மாஸ்டர் சோதனைக்கு ஒரு போட்டி பரீட்சை வைக்கிறவங்க. அப்போ இப்போத்தைய போல காசு இருக்கையில போட்டி பரீட்சை வச்சு அதில் 67ஆம் ஆண்டு சோதனையில் நான் ஈடுபட்டு 68ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி கொழும்புக்கு ட்ரைனிங் போனேன். அப்போ எனக்கு முதல் இரவு தொலைபேசி இயக்குனர் என்ற ஒரு போஸ்ட் கிடைச்சது. அதில் நைட்லாம் வேலை. அப்போ இப்போ போல உங்களோட இந்த ஹேண்டில் போர்டு ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் கனெக்ஷன் கொடுத்தோம். வெளிநாடோ உள்நாடோ எல்லாம் கொடுத்து தான் முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு ட்ரைனிங் அங்கே 6 மாதம் கொழும்பில் நடந்தது. டெலிஃபோன் சம்பந்தமாக வந்து மன்னாருக்கு 21/5/68 இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் மன்னார் போஸ்ட். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அதை பற்றி விரிவாக நாங்கள் வரிசையாக நாங்கள் கதைக்க இருக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு காலப்பகுதி, நீங்கள் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு காலப்பகுதியை பற்றி நாங்கள் தனித்தனியாக விரிவாக கேட்க இருக்கிறோம். நாங்கள் அதை பற்றி பின்பு கதைத்துக் கொள்ளலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய பள்ளி வாழ்க்கையை பற்றி சொன்னீர்கள்.
உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில வந்து நீங்கள் எதிர்கொண்ட ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் அல்லது சவால்கள் அப்படி ஏதாவது நீங்கள் அந்த காலத்துல அனுபவப்பட்டது? சுவசியம் என்று சொல்ற ஒன்றும் இல்லையா? அப்படி நாங்கள் ஆசிரியர்களும் அப்படி பயந்து தான் பயந்து. நாங்கள் படிச்சு கொண்டிருந்தோம். ஆமா. இப்போ மாதிரி இல்லை, எல்லாம் பயம் எந்த ஆசிரியர் என்றாலும் தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர் எல்லாரும் ஒரு மிக்ஸ் ஸ்கூல் தானே அது. ஆமா. எல்லாரோடும் சேர்ந்து படிச்சா ஒரு குழப்படி இல்லை, ஒரு மங்களம் பார்க்கவே இல்லாது, பொம்பளோட கதைக்க மாட்டாங்க, பெட்டிகளோட கதைக்க கூடாது. ஓகே. அப்படிதான் நாங்கள் படிச்சு கொண்டு இருந்தாங்க. வந்து அங்கே போய்தான் சாவச்சேரி இன்னும் கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் சோஷியல் தான். அங்கே போய்தான் ஏஎல் எடுத்து நண்டு. ஏஎல்ல நீங்க என்ன பிரிவில்? நீங்க ஏஎல்ல ஆர்ட்ஸ் தான் எடுத்தேன். நான் தான் ஒரு ஆள் ஆர்ட்ஸ் படித்தேன், மற்ற எல்லாரும்ங்கிற சௌரம் எல்லாம் சயின்ஸ் தான். நான் தான் ஆர்ட்ஸ் படித்தேன். எனக்கு உண்மையை சொல்கிறாக்க என்ன, படிப்பில் நான் கொஞ்சம் மட்டும்தான். ஓகே. அதெல்லாம் ஒரு நிலை அது ஆர்ட்ஸ் தான் படித்தேன். நான் எடுத்த பாடங்கள் ஜியோகிராஃபி, தமிழ், கவர்மெண்ட், அரசியல். 3 பாடத்திலும் ஜியோகிராஃபியும் தமிழும் கிரெடிட் பாஸ் பண்ணிதான். மற்றது இது பாஸ் பண்ணி தான் இருந்தேன். அதுக்கு பிறகுதான் இந்த சோதனைக்கு போனான். முந்தையும் ஒருக்கா இதுக்கு முதலும் என் ஃப்ரெண்டுக்கு போனான். கிளர்க்கல் சர்வீஸும் வந்தது. இந்த ட்ரைனிங்ல இருக்க கிளர்க்கல் சர்வீஸும் எனக்கு பாஸ் அப்பா சொன்னார், அது நீ முதல் வந்ததுக்கு போ, வந்தாலும் பரவாயில்லையா. அங்கே இருந்தான் 3 வருஷம் நைட் டெலிஃபோனிஸ்டா இருந்தேன். 3 வருஷம். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கலாக 1971ஆம் ஆண்டு 21/5 போஸ்ட் மாஸ்டர் சிங்கிளர்ஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ட்ரைனிங் இருக்குது. அதுக்கு பேருந்து ஒரு ட்ரைனிங், இது என்டிபி ட்ரைனிங், அது போஸ்ட் மாஸ்டர் ட்ரைனிங். அதுக்கு பேருந்து கொழும்புக்கு போகணும் 6 மாதம். அது மோஸ்ட் ட்ரைனிங் கிரீட்னு சொல்லி அந்த செலிப்ரிண்டர் சொல்லி தந்தியாலெல்லாம் அங்கே அடிக்க அங்கே போகுமா, அந்த ட்ரைனிங் இருந்து 1973 ட்ரைனிங் முடித்து முதலாக பட்டுரைக்கு போஸ்ட் மாஸ்டர் போனான். 73 இடையேதான் ட்ரைனிங் முடிய 6 மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதம் 73 7ஆம் மாதம் 2ஆம் தேதி பட்டுரை அஞ்சல் அலுவலகத்துக்கு போஸ்ட் மாஸ்டர் போய் அங்கே வேலை செய்தான். அங்கே வேலை செய்யக்கான் என்னுடைய துணைவியா இருந்த தொடர்பு வந்தது. அதை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் கேட்கவிருக்கிறோம் அடுத்தடுத்த கேள்விகளில். அதை நாங்கள் போய்விட்டு போஸ்ட் அவ மருதடி உபகஞ்சல் சப்பியமாக இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அந்த டெலிஃபோனில் தான் அப்போ முடியும் இந்த டெலிகிராமங்கள் எல்லாம் டிரான்ஸ்மிஷன் நடந்தது. அப்போ அந்த தந்தியால் இதழ் ஃபோனில் குறுக்கி கேட்க அந்த குரலை நீங்கள் கேட்கக்கூடிய இருந்தது. நான் ஒரு நாள் விட்ட போயில்லை, டெலிஃபோன் தான். ஓகே. டெலிஃபோனில் கதைப்பேன். சில போல அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வேலை முடிஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை முடிக்க இங்கே வரணும். ஒரு கிழமையாக அங்கேயே நின்று வேலை ஏறலாம். நைட் டியூட்டியால் காலம் 5 மணிக்கு மெயில் வரும். அது அப்போ தான் நான் காலமாக 6 மணிக்கு இங்கே வேலைக்கு சொல்லுவேன், இப்படி இந்த பஸ்ஸில் வாரணுன்னு ஏற்கனவே தகவல் கொடுத்து அவன் இன்னைய ஊற்றத்துல நிற்பா. அப்பத்தான் கண்டது. அவனுக்கு வயதிலும் கொஞ்சம் வித்தியா இருந்தானே, எல்லாரும் இங்கே சரியான இருப்பு தான். அது புளியன்று நான் சொல்றதுக்கு இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனை இருந்தது இந்த மரி இதில். அப்படியே தொடங்கின வாழ்க்கை என்னமோ பேர்ந்த எல்லாரும் ஒற்றுமையாக முடிச்சு போடணும். நீங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில எப்படி நீங்கள் அந்த பிரச்சனைகளை வெற்றி கொண்டீர்கள்? என்ன மாதிரி சொல்ல போனால் அம்மா தான் பொருள். மற்ற எல்லாரும் அண்ணரும் அப்பரும் கடுமையாக தான் நின்றது. ஓகே. அம்மா சப்போர்ட் தான். அவனை வந்து விரும்பிட்டான், அதை ஒன்றும் செய்யலாது அப்படி இப்படி. ஓகே. அவன் தான் அம்மாவும் சொன்ன வயது அவ்வளோ அப்படியலான்னு நான் சொன்னேன். அப்படி இல்லை, அப்படி இல்லை, ஆக்களே காணாமல் நாங்கள் விரும்பி கொண்டது, அதுதான் இது. அப்படி இருந்தது. உண்மையாக அவா போலி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே.
தேவை அறிஞ்சு எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் ஒழுங்கா எல்லாம் செய்தவ. எங்களுக்கு ஒரு குறை ஒன்று இருந்தது ஒழிய வேறு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவ இறக்கம் மட்டும் இருக்கு. பொருளாதாரத்தாலேயோ இல்லை மற்ற இதுலையோ இல்லை சேவை செய்கிற இதுலையோ ஒரு அவவும் ஆக்களுக்கு கொடுக்குற வாங்குற உதவி செய்கிறத முதலாக எனக்கும் மேலே யார் வந்து என்ன கேட்டாலும் ஏதோ கொடுங்கப்பா கட்டத்தான் வந்து கேட்க ஒரு 500,000 கேட்டாலும் கொடுக்குறப்ப என்ன திருப்பி விடாது. அது எல்லாருக்கும் எங்க பழகின எல்லாருக்கும் அது தெரிந்த வாழாக்களையும் உபசரிக்கிறாள் அவையில் ஒரு அந்த இந்த பிரச்சனை முட்டம் 95ஆம் ஆண்டா இருக்க வேணும். 22 பேர் எங்கட வீட்டில் இருந்தது. எங்கட எல்லாமே எங்கட சகோதரம் பள்ளியிடம் தான். அதோடைய அவாவுக்கு வேலை எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு ஒரு பேச்ச குறை இல்லாமல் எல்லாம் நடந்தது. அவதான் நான் பேருக்கு தான் அங்கே இருந்தோழியோ அது அவதான் எல்லாம் செய்யணும். உங்களுடைய குடும்ப வாழ்வில அப்படியா நீங்கள் உங்களுடைய துணைவியாரோடு வாழ்ந்த உங்களுடைய குடும்ப வாழ்வில் நிகழ்ந்த ஏதாவது சுவாரஸ்யமான நல்ல சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சுவாரஸ்யமான வாழ்க்கை என்றால் என்னென்று நான் சொல்றேன். எனக்கு அனுபவம் அங்கே இல்லை இப்போ ஏதாவது ஒரு நகைச்சுவையான நிகழ்வுகளோ அல்லது ஏதாவது ஒரு மறக்க முடியாத உங்களுடைய வாழ்வில மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நடந்து. மறக்க முடியாத நிகழ்ச்சி என்றால் இதுதான் அவ அந்த விருந்தோம்பல் உபசரிப்பு அதுகள் ஒன்றும் மறக்க முடியாது. மற்றும்படி அவ அதான் எல்லாம் தேவையான உணர்ந்து எல்லாம் ஒழுங்கா செய்துதான் இருந்தவ. உங்களுடைய உங்களுடைய பணிகளுக்கு இடையிலையும் அதாவது உங்களுடைய வேலைகளுக்கு இடையிலையும் நீங்கள் எப்படி அதை சமாளித்து வாழ்ந்தீர்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களை சொன்னீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இருவருமே வேலைக்கு சென்று கொண்டு சரியோ நான் பரிந்துரையில இருக்கைக்குள்ள உண்மையா நான் வீட்டு வேலையும் ஒன்றுமே செய்யல. ஏன்னா அதேமா வெளியிடங்கள் தானே. அப்ப அங்க எல்லாம் போனா 3 அலுவலகம் சகல இது உதாரணமாக இந்த வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லோ டெலிஃபோன் பில்லுகளோ அது இது எல்லாம் அதை வச்சது கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அவ இருந்தவா. அவன் உத்தியோகம் ஒரு நான் டிரான்ஸ்ஃபரபிள் போஸ்ட். சபிஎம்முக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை. அதாவது நான் கூட்டிக் கொண்டு போயிடுறேன். அப்ப நான் தான் தனியா போனேன். பெட்ரோலேருந்து நான் போனது அக்கறை பார்த்து 78. அப்போ கூட அவ ஒருக்கா வரணும்னு சொல்லி அவன் மட்டக்களப்புக்கு வந்த அவன் ஒரு இனத்தவர்களோட வந்து நான் மட்டக்களப்பு போய் கூட்டி கொண்டது. என்னோட ஒரு 1-2 கிழமை மக்களப்பத்தில் இருந்தேன். அவன் சொந்தக்காரரும் அங்கே இருந்தவே அது எங்களுக்கு வசதி. அங்கே இருந்தா அப்படி அவ வீட்டுல இருந்தாலும் இந்த யோசனை தான் ஒவ்வொரு நாளும் காயம் பெறும். அப்ப டெலிஃபோனும் எடுக்கல. மட்டக்களப்புல இருந்து இங்க டெலிஃபோன் எடுக்க சரியான கஷ்டம். ஆயுதங்கள் நெடுக போட்டு கொண்டு இருப்பேன். நானும் சில வேலை அங்க இருந்து வந்து 3ஆம் நாள் போய் திரும்பி போட்டேன். உங்களால பிரிந்திருக்க முடியல. ஏதோ ஒரு அன்பு மொழி கிடைக்க கூட சரியான கவலை. அப்பா எல்லாரும் வந்தான் வழி அனுப்பி வச்சவன். 3ஆம் நாள் ஒரு சாரி சொல்லி போட்டு 3 நாள் தான் வேலையை போட்டு இங்க வந்தேன். அவையால கேட்டது இந்த பண்ணிட்டு தான் போனோம் இன்றைக்கு வரேன். அவங்க சொந்தக்காரன். அப்படி எங்களுக்கு நீங்க எந்தெந்த இடங்கள்ல பணி புரிஞ்சிருக்கிறீர்கள்? அது சரி, நல்ல கேள்வியோட எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் 68 மன்னார்னு சொன்னான். அங்க 3 வருஷம் நைட் டெலிஃபோன்ஸ் இருந்து 1 வருஷம் சொச்சம் போஸ்ட் மாஸ்டர் ப்ரொமோஷன்ல இருந்து 73 ஜனவரி மோஸ்ட் ட்ரைனிங்கு போனாங்க கொழும்புல. அது 6 மாத ட்ரைனிங். அதை முடிச்சு கொண்டு 73 ஜூன் ஜூலையில் பரத்துறைக்கு போனேன். பரத்துறையில் இருந்து அங்கே இருந்து தான் எனக்கு அங்கே வேலை செய்ய நான் போகாமல நொச்சியாக என்ற ஒரு இடத்துக்கு வந்தேன். அப்போ பிரச்சனை கூடிய நேரம். அப்போ நான் போக மாட்டேன். இமாண்டி ஒரு சிறிய போஸ்ட் மாஸ்டர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தவர், டிப்யூட்டி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். அப்போ அவர்கிட்ட உதவியோட அக்கறை பற்றி தமிழிடம் தானே பிரச்சனைன்ட்டு அங்கே போய் 78 அங்கே போன மட்டும்தான் அந்த பெரிய சைக்கிளோன் ஒன்று வந்தது. அதுல நான் அன்றைக்கு தப்பினதே பெரிய காரியம். நான் பண்ணது அறைக்கு பக்கத்துல ரெண்டு கண்டு விழுந்து இந்த மேடம்.
அது பெரிய பயங்கரமான உண்டு. அந்த இரவு என்னால் மறக்கலாம். இசைஞ்சு கொண்டு அப்படியே அப்போ அந்த அது முடிய பேருந்து நான் சொல்றேன் தூரம் ஒன்று பயணம். யாழ்ப்பாணத்தில் 5 மணிக்கு வலிக்கிட்டால் முடியத்தான் மட்டக்களப்பு போவேன். பேருந்து மட்டக்களப்புல இருந்து பஸ் எடுத்து மத்தியானம் தான் அக்கரைப்பட்டு 300 மைல்ஸ், கிலோமீட்டர்ல மைல் 320 தான் அக்கரைப்பட்டு போனேன். பேருந்து அங்கே இருந்து தான் பேருந்து இவரைத்தான் பேருந்து வசதி அவரை பிடிச்சிட்டு தான் பேருந்து கிட்டடிக்கு பெறோடு கொண்டு மதவாட்சிக்கு வந்தேன் நான் 78. அங்கே 77, இங்கே 78. ஓகே. மதவாட்சியிலும் மண்ணியம் இருந்தால் அப்பா அங்கே எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. சிங்களம் கொஞ்சம் சுயசமானார். ஓகே. இந்த கதையால் போக்கலாம் கொஞ்சம் பிரச்சனைதான் இருந்தால். ஆனால் அங்கே வேலை செய்த ஆக்கள் என்னோட நல்ல மாதிரி தான். நானும் பிரச்சனை போகாது இல்லைக்கான எல்லாத்தான் இருந்தான். சூழ்நிலையால் எனக்கு ஒரு பயத்தை உண்டு. அதிலிருந்து பேருந்து 2ஆம் முறை பேருந்து மன்னாருக்கு போனான். திரும்ப மன்னாருக்கு. ஓகே. 78 போவோம். 79க்கு அங்கே போட்டேன் மன்னார் பேருந்து. ஓகே. 78 80 மன்னார் போய் அங்கே 4 வருஷம். மன்னாரில் மொத்தம் 8 வருஷம் மேலே எனக்கு நல்லா பிடிச்ச எடுக்கடா மன்னார். அங்கே முடிச்சு போட்டு தான் பேருந்து 84 கிளிநொச்சிக்கு வந்தேன். ஓகே. கிளிநொச்சியில்தான் அந்த கடுமையான போர் நேரம் உண்டான கேம்புகள் அது இதண்டு இருந்தது. அங்கே இருக்க ஒரு பெரிய அட்டாக் பொலிஸ்டேஷன் பக்கத்தில், பெட்ரோலியம் கோப்பரையும் பொலிஸ்டேஷனும் போலீஸ் பக்கத்தில். அப்போ அவங்க கொண்டு வந்து அடிக்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இது நாங்கள் பின்ன வெளிக்கிட்டு முன்னுக்கு ஓடு பண்ணிட்டு எல்லாரும் நின்றா அங்கே போரிங் ஹோட்டல் இதுதான் நின்றாங்க இந்த ரூமில் எங்களுக்கு இது மாதிரி ஓடிட்டாங்க. அப்போ இந்த பஸ்ஸெல்லாம் போடியிருந்தாங்க 5 பட்டுக்கு 6 பட்டு கம்பியும் சிம்பிளாக உயிருக்கு பயத்தில் பாஞ்சு ஓடி போக தண்டவாளத்தை கடந்து தான் போகணும். அங்கே விட்டுட்டு போட மாட்டாங்க. கடக்கிற நேரம் அவனுக்கு இன்ஜின் பார்க்க தெரியுது புட்டான் சூடு நல்ல அஜம் போட்டு எனக்கு பிடிக்கல விழுந்து போனேன் கயத்தில். உடம்பெல்லாம் கால் ரெண்டும் சரியான காயம். வேண்டா அவங்க பொடியலும் வந்தவங்க தானே ஒழிப்பின்னு ஒரு மாதிரி நடந்து விட்டு போய் மிகப்பெரிய உயிராபத்துகளை எல்லாம் நீங்க சந்திச்சு ஒரு பயங்கரமான இது. அதே பிறகு பேருந்து பேரத்துறைக்கு 85 பேர் 90 வந்தேன் நான் பேருந்து. அங்கே கொஞ்சம் கூட வேலை கிழவச்சியும் பரவாயில்ல நல்ல வேணாங்க. 90 பேருந்து பேரத்துறைக்கு வந்தேன். 2ஆம் பேரத்துறையிலும் 90 அவன் மெரி பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஒரு காலம் அந்த 90 97 அவோட இருந்தே 97ல் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு எங்களுக்கு நோமலாக 4 இயர்ஸ் தான் இருக்கலாம் ஒரு விஷயம். அப்போ இது நான் 6-7 வருஷம் இருந்துட்டு கம்பல்சரியாக அனுப்பிவிட்டாங்க யாழ்ப்பாணம் டிஎஸ் ஹவுஸ். ஓகே. டிஎஸ் ஹவுஸில் நான் சப்போஸ் பொறுப்பான ஒரு உத்தியோகத்தை தான் நான் போட்டவங்க. கிளாக் மாதிரி தான் 140 சப்போஸ் எங்களை யாழ்ப்பாணம் டிஸ்ட்ரிக்டில் அது அந்த நடவடிக்கைகள் நான் தான் பார்த்துக்கொள்ள வேண்டியது. அங்கேருந்து தான் பேருந்து ரிலே பண்ணது 2005 45 பிறந்தாலும் 60 வயதில் 2005 37 வருஷம் சர்வீஸ். மிக நீண்ட ஒரு காலப்பகுதி. அந்த 37 இடங்களில் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். இப்போ நீங்க நிறைய இடங்கள்ல பணியாற்றி இருக்கீங்க. உங்களுக்கு எந்த இடம் மிகவும் பிடித்தமான இடம், அது ஏன் என்று கொஞ்சம் விளக்க முடியும்? மன்னார் தான் எனக்கு முதல் அது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச இடம் தான். சாப்பாடுகள் மாமிசன்றபடியா பஞ்சம் இல்லை, மீன் தாராளமாக ஆக்கள் எல்லாம். நான் ஒன்றும் எந்த விஷயமும் என்னை பற்றி ஒரு குறை சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஒருவருக்கும் கொள்வல போனேன், இன்னும் கொள்வல் இருந்தால் நான் தான் சமாதானத்துக்கு போனேன். அதுல எனக்கு எல்லாருக்கும் விருப்பம் இப்போ தொடர்பு கொள்ளுவாங்க. மன்னர் அக்கறை பற்றி நல்ல சோக்கான சுவாத்தியம். கடற்கரை நல்ல தண்ணி. எந்த டைம் போனாலும் அங்க இரவு 12 மணிக்கு டவுனுக்குள்ள நிற்கும் அக்கறை பத்தில.
தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நகரமே இருக்கு. இனி அந்த கதிராமம் இது வந்தால் ஒரே பீச் தான். அங்கால அப்படியே போக பொட்டிவில் கதிராமம் போகும். கிட்ட. நீங்க இப்ப பல்வேறு இடங்கள்ல இப்படி பணியாற்றி ஒரு சேவையை செய்துட்டு நீங்கள் 2005 நீங்க ஓய்வு பெறுகிறீர்கள். ஓய்வு பெறும்போது நீங்கள் உங்களுடைய பணி வாழ்வை பற்றி என்ன நினைத்தீர்கள்? நீங்கள் நிறைவான ஒரு பணி வாழ்வு? நிறைவான பணி என்றால் நான் நினைக்கிறேன். ஒரு விதமான குறையும் இல்லை. எந்த போஸ்ட் மாஸ்டரையும் கேட்கலாம். 7 ஸ்டேஷன்ல வேலை இருக்கிறேன். எந்த போஸ்ட் மாஸ்டரும் இப்போ சிவா என்றால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி அப்ப எனக்கு இங்கேருந்து ஒளிக்கிடைக்கே சொன்னவர் தம்பி முதல் நான் தான் முதல்ங்கிற குடும்பத்திலே உத்தியோகத்துக்கு போனேன். அண்ணன் எனக்கு அப்போ சொன்னவர் தம்பி ஆசைப்படாத ஒன்றிலும் கை நோட்டுகள் அது இதெல்லாம் ஆசைப்பட்டதுனால வாழ்றதுல திருப்திகள் மற்ற பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். நீ அது அவருக்கு இல்லாட்டிலும் அந்த கதிரைக்கு அவங்கள மதிக்கணும். அது ரெண்டையும் நான் செய்தேன். அதில் நான் பெரியவங்களும் ஒருவரோடும் ஒரு கொள்கை இல்லை. இப்போ அவங்க கனவே செத்து போச்சுன்னா இருந்தாலும் அப்படி உங்களுடைய பணிவாழ்வில் ஏதாவது நெருக்கடி அப்படி ஏதாவது வந்திருந்தது? அப்படி நெருக்கடி என்று எனக்கு இல்லை. உண்மை சந்தோஷமா தான் எல்லா விஷயங்களும் இருந்தது. இந்த தூர பிரயாணங்கள் தான் சில அந்த அக்கறைப்பட்டு இதுகளெல்லாம் கொஞ்சம் பிரயாண கஷ்டம் இல்லையா. மற்றபடி இருந்த எல்லாம் நல்லதான். பெட்ரோலையும் 2 முறை மென்னாலும் 2 முறை. வச்சு அக்கறைப்பட்டு மதவாச்சு இடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து நிறுத்திய வந்த கடைசி. நீங்கள் இப்போ சிங்கள பகுதி ஒன்றிலையும் வேலை செய்திருக்கிறீர்கள். அப்படி உங்களுக்கு இப்போ தமிழ் பகுதிகளில் வேலை செய்த அனுபவத்திற்கும் சிங்கள பகுதியில் வேலை செய்த இயற்கையாயே அது ஒரு சந்தோஷம்தான் தமிழ் பகுதியில். இது எங்களுக்கு தெரியாது, ஒரு பயம் ஒன்று இருக்குதானே. இப்போ பிரச்சனையான காலங்களும் என்னென்னு தெரியாது. நான் பிஎம் தமிழர் தான் மதவாசியாக போயிருந்தேன். அவற்ற குவார்டர்ஸ்லாம் ஒரு ரூம் எனக்கு தந்தார். அங்கே இருந்தால் வேலையே தான் பிரச்சனை என்ன ஒரு மனப்பயம் ஒன்று இருக்கும். அவரே சொல்வார் கவனமா திரியோணுமா இது நாட்டு பிரச்சனையால கொஞ்சம் பயம் இருந்தது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க நான் 5,000 அங்கெல்லாம் ரெல்லுவுக்கு போயிருக்கிறேன். சோட்டோன்னா 5,000 போய் வேலை இருக்கிறேன். இங்கே மன்னாரில் இருக்க பீசாலியாக இருக்கிற தலைமன்னார் முருங்கன் மடு எல்லா இடத்துக்கும் ரிலீஃப் டியூட்டின்னு சொல்லி நீங்க எல்லா இடத்தையும் நீங்க உங்களுடைய ஓய்வு பெற்ற பிறகு இறுதியாக நீங்கள் உங்களுடைய பூந்தகமான பருத்தி துறையிலே வந்து பதிந்திருந்தீர்கள். உங்களுடைய பணி ஓய்வுக்கு பின்னரான உங்களுடைய துணைவியாருடனான அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை பற்றி சில அனுபவங்களை பகிர்ந்து. அது அப்படியோ சரியா வேலையும் இல்லை, வீட்டோட இருந்தேன்னா அதே சந்தோஷமான வாழ்க்கை தான். தான் இருந்தேன்னா சொந்த வீடு, மாடி வீடு, நல்ல பப்ளிக்கான இடம் தானே. அது இடமும் பொழுது போடுறதுக்கும் பரவாயில்லை, சந்தோஷமாக தான் இருந்தேன். உங்களுக்கு வந்து உங்களுடைய புறா மக்களும் மருமகளும் உங்களை அச்சா பாபா என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். உங்களுடைய அந்த அவர்கள் அப்படி கூப்பிடுவதற்காக காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் முதல் மன்னாருக்கு தானே போனான். மன்னாரில் இருக்க இவதான் நம்ம மூத்தாக்கள் சோத்திரா தங்கச்சி மக்கள் அவங்கெல்லாம் துவக்கி விட்ட மன்னார் மாமா. நான் முதல் அங்க போனோம். அதால மன்னார் மாமாண்டு இவங்கெல்லாம் துவக்கி 4 பேருமே மன்னார் மாமா. உங்களுக்கு அச்சா மாமாண்டு வந்தது. அப்ப சின்ன பொடியா இருக்குங்க. அப்ப அதுகள் அங்க இறைக்க போய்க்க பிஸ்கட்டுகள் அதுகள் எது முதல் மற்ற நான் இந்த புள்ளியோட வலி சோப்பிட்டேன். அண்ணனுக்கிட்ட ஒன்றும் போவாது. அண்ணனுக்கு பயம், கொழும்பு மாமாட்டா பயம். என்னோடய அதுகள் நல்ல மாதிரி தான் எல்லாருமே பின்னதான் இதுகளை கொடுத்துக்கிட்டோன்னு சின்ன தெரியாது எனக்கு நாய்க்குட்டிகள் தான் பழகி நாங்க பார்க்கலையேங்கிறன. அப்படியே அதுகள் தான் அச்சா மாமான்னு அதெல்லாம் கங்காண்ட புள்ளிகள் எல்லாம் அச்சா மாமா, சோத்திராந்தி எல்லாம் வெண்ணார் மாமா, மற்றவை எல்லாம் சும்மா மாமா.
மன்னர் சித்தப்பா. ஓ, மன்னர் சித்தப்பான்னு உங்களை ஓ குறிப்பிட்டு மன்னா சித்தப்பாண்டோ யாருக்குள்ள சித்தப்பா சித்தப்பான்னு உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு 2 பேர் தான் இருக்கிறோம். யார்? இந்த பழம் வயது கூட ஆமா. மறந்து இது மன்னா சித்தப்பா நடாப்பிரிய பொண்ணு. மது 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 ரைட் 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 தர்மராஜ். ஓ ஓ அவையும் இதோட சுல்தான முதல் மாதிரி பண்ணது ஆமா அதே போல அவற்றை அவையும் என்ன மன்னா சித்தப்பா தான் சொல்றேன். மன்னா சரி. சித்தப்பா 2 பேர். உங்களுக்கு அப்படி இப்ப உங்களுடைய என்ன சொல்ல சொந்த பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய புறா மக்களாகவும் மருமக்களாகவும் உங்களுக்கு இவ்வளவு பேர் கிடைத்திருப்பதை நீங்க எப்படி சரியான மகிழ்ச்சி. ஆமா உண்மையா எல்லா பிள்ளைகளும் தான் வாழப்பாடு. ஆமா நீங்கள் அதான் மறக்கிறார் ஒரு பொடியாளர் ஒன்று எல்லாரும் என்னென்ன விருப்பம் கூட தான் நான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒரு முரண்பாடும் இல்லை. உங்களுக்கு அப்ப அவ்வளவு புறா மக்களும் மருமக்களும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 23 பேர் 22 பேர் மது இவன் மதிமுகன் 22 புறா மக்களும் மருமக்களும் எனக்கு இருக்கிறது. ஓகே, அதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்படி அவர்களோட நீங்கள் கூடி மகிழ்ந்த ஏதாவது சில நிகழ்வு பர்த்டே அதெல்லாம் இவைகள் தான் நடத்தினோம். ஓகே, நான் ஒன்றுக்கும் போயில்லை. ஓகே, 75வது அவள் கீர்த்தனாவும் தங்கச்சி கங்காந்த மக்கள் அவள் எனக்கும் சொல்லல தண்டை வாழ்க்கை சாமான்களை வாங்கி அதுகளை வாங்கி இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவளை மற்றவைக்கும் தெரியாது. 75வது பர்த்டே அப்ப இவாக்கு ஸ்பெயினம் வந்தது. 75 இப்போ இந்த 80ஆம் ஆண்டு இவள் கிரிஜா ஒன்றை துவங்கி ஒவ்வொரு பர்த்டே தான் எல்லாரும் தானே. இப்போ 80வது போன வருஷம் நடந்தானே. நான் ஒன்றும் மொழி கிடையாது. எல்லாம் பிள்ளைகளே செய்தால் அதனுடைய அதன் உரிமையோட அதைட்டு நீங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். உங்களுடைய உள்ள கிடக்கை எப்படி இருக்கிறது? உண்மைதான் இப்போ எங்களுக்கு ஒன்று சொந்தம் இல்லை என்றாலும் இது இந்த நடவடிக்கைகளால நான் மகிழ்ச்சியோட நல்ல மாதிரி. நீங்கள் பருத்துறையிலே வதிந்திருந்தீர்கள். அதன் பின்பு எழுதுமட்டுவாளுக்கு குடிபெயர்ந்து தற்போது எழுதுமட்டுவாளிலே நீங்கள் வதிந்து வருகிறீர்கள். நீங்கள் எழுதுமட்டுவாளில் தற்போது வதிந்து வருவதை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கிறது? தாங்களே எழுதுமட்டுவாள் எனக்கு உண்மையாக அது பிறந்த மண், அதில் ஒரு பிடிப்பு, அமைதியான இடம், நல்ல குளிர்மையான இடம். எனக்கு பருத்துறை டவுன்ல கலகலப்பா இருந்தாலும் எழுதுமட்டுவாள் எனக்கு அப்போ கூட இந்த உடன் வந்தால் 2-3 நாள் நின்று தான் போவேன். அவன் வந்தாலும் நிப்பான். நல்ல பிடிச்சமான இடம். பிறந்து வளர்ந்த இந்த மண்ணுக்கு உருண்டு இந்த வெயிலுக்கு ரெண்டு மழைக்கு நினைஞ்சு அப்போ எல்லாரும் கேட்டவ எங்களோட வந்து தேவிதான் உனக்கு சகோதரமோ நாங்கள் இல்லையோடு எல்லாம் கங்கா வந்தால் எல்லாரும் கேட்டவன். அப்படி எனக்கு அந்த பிறந்து வளர்ந்த மண் தான் எனக்கு பிடிக்கும். அதனால அங்கே போகிறோடைய நீங்கள் உங்களை போக மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு எனக்கு ஒரு பிடிச்சமான இடம் தான். அதுவும் முகமான காணியன்ற அந்த நேரம் போய் அங்கே ஒரு இளைஞர் குடிச்சுட்டு அந்த ஊரில் பறக்கிற சந்தோஷம் இந்த பட்டு மிட்ட கட்டி. இப்போ உங்களுடைய பருத்துறை வாழ்வை பற்றியும் எழுதுமட்டுவாழ் வாழ்வை பற்றியும் நீங்கள் பார்த்தால் எதை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள்? பருத்தித்துறையா எழுதுமட்டுவாளா? எனக்கு உண்மையா மஞ்சள் போட வேண்டியதில்லை, ஆசை குறைவு அவாக்கும் தான். ஆசை இல்லை, தேவைக்குத்தான் எனக்கு வேணும். ஆசை இல்லை. அந்த இதில் பார்த்தா எழுதுமட்டுவாள் தான் எனக்கு சிறப்பாக. அது சும்மா ஷோவா இருக்கலாம், போலி வசதிகள் இருக்கலாம், அது வேற. ஒரு அமைதி எனக்கு பின்னுக்கு வேணும் என்றால் அது எழுதுமட்டுவாள் தான். ஓகே. உங்களுடைய பணிவாழ்வு, அதாவது நீங்கள் தபாலகத்தில் பணிபுரிந்ததற்கும் நீங்கள் எழுதுமட்டுவாளில் உங்களுடைய தோட்ட காணிகளை பார்ப்பதற்கும் இடையில எதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? எது உங்களுக்கு அதிகமாக பிடித்ததாக? பணி முடிஞ்ச அப்புறம் பணியில போகாமல் இருந்ததுன்னா நான் இங்கே ஒரு பெரிய விவசாயி. உங்களுக்கு விவசாயம் அதிகமாக உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து 68ஆம் ஆண்டு கொழும்பு போயிருக்க வீட்டு போயிருந்தா தான் போனான், 61 தான் போனான். அப்ப ஜோதிர தங்கச்சின்னு சொன்னவள் நீ போகாத வேலை வேண்டாம். அப்படி பாசமா இருந்தது.
இது வேண்டாம் சொல்லி ஒன்றும் கேட்டவர் ம்ஹும். அப்படின்னு வேலை தெரியாதே இப்போ உத்தியோகம் புருஷன் அழைச்சல் பண்ணி அனுப்பி அங்கேயும் போட்டு அங்கேருந்து காலை மொழின்னா எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ம்ஹும். நான் இங்கே வந்து மறுபடியும் நான் தோட்டமே தான் செய்ய போடுறேன். அப்போ பார்த்தா அவனுக்கு மூளை தட்டி போட்டுடா ம்ஹும். ரெண்டு அண்ணனை பிடிச்சி விட்டு அனுப்பிதான். ஆஹா. அவனுக்கு குழம்பிட்டு மூளை ம்ஹும். ஒருக்கா போய் அவனோட கொஞ்ச நாள் விட்டுட்டா என்னோட ஒரு கிழமைக்கு மேலே நின்றவன். ம்ஹும். ரெண்டு பழகி இதெல்லாம் கொஞ்ச நாளில் போவோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லி தான் விட்டுட்டு வந்தேன். எனக்கு உண்மையாக அந்த உத்தியோகம் சும்மா குஜாதா ஒரு சுகமான வாழ்க்கை என்றாலும் ம்ஹும். நீங்க இப்ப உங்களுடைய நீங்க இப்ப பல்வேறு இடங்கள்ல இப்படி தபாலகங்கள்ல நீங்க பணிபுரிந்து கொண்டிருந்த காலப்பகுதியில நீங்க இந்த வேலை போதும் இதை விட்டு விட்டு நீங்க திருப்ப விடுமட்டுவாளுக்கு போகலாம் என்று எப்போதாவது நீங்கள் எண்ணியதுண்டா? இல்லை இல்லை வேலை காலம் அந்த 60 வேலை மட்டும் வேலையே தான். ஆமாம். அது வேலை செய்யறதுதான். ஆமாம். எழுபட்டாளுக்கு அது முடிக்க போகணும்னு தான் எனக்கு ஓகே. இந்த துணையார் அங்கே இருக்கு. ஆமாம். 50 வருஷம் இருப்பாங்க. நான் அவங்களோட இருந்து ஓகே. 50 வருஷம். ஓகே. அவ இன்றைக்கு உயிரோட இருந்தா கூட ஓ. நான் வேளாரியை வச்சு பார்த்தேன். மாதம் 60,000 ரூபா கொடுத்து ம்ஹும். இன்னும் நான் அவ வச்சு கொண்டு அவ உயிரோட இருந்தா அங்கதான் இருந்திருப்பேன். ஓகே. இப்ப அங்க தனியா போனபடியா தனிமையா தான் தனிமையா, படிக்கிற வழியா கட்டம். ஓகே. அவ இருந்தா வந்திருக்க மாட்டேன். அவன் தெரியா வீட்டை விட்டு எங்களுக்கு ஒரு கோயிலும் அவாக்கு ஒரு குலதெய்வம் ஒன்று வீரபத்திரர் பின்னாலே அதையும் அந்த அவ விட்டுட்டு விட மாட்டான். ம்ஹும். அவா கூடிய இருந்தாலும் அவ இருந்திருந்தால் இங்க வார யோசனை எனக்கு இருக்கு. இருக்கேல்ல. ஓகே. ஒரு கணவன் இருந்தா மனைவியால சமாளிக்க முடியும். ம்ஹும். ஆனா மனைவி இருந்தா பெரிய கஷ்டம் தானே. இப்போ உங்களுடைய துணைவியாரை இழந்தது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். மிகப்பெரிய இழப்பு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கின்ற ஏனைய சொந்த பந்தங்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை கருதி நீங்கள் அவர்களோடு நீங்கள் அந்த இழப்பை மறந்து நீங்கள் மறுபடியும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்வை கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் எல்லாருடைய விருப்பமாக நினைக்கிறேன். மறக்க முடியாது. நீங்கள் சிறு வயதில் திரைப்படங்கள் அப்படி ஏதாவது அதிகமாக பார்க்கவில்லை? திரைப்படங்கள் எங்க பாக்குறப்பா யார் படம் போவே சந்தர்ப்பம் அப்படி கட்டுப்பாடு. ஆக அந்த நல்லூர் பேருக்குத்தான் நம்ம கார் ஒன்று பிடிச்சி எல்லாரையும் கொஞ்சம் 11 பேர் 9 பிள்ளைகளும் 11 பேரும் ஒரு காருக்கு போனாங்களாம். ஏபோடி காருக்கு அப்ப போனா தான் ஒரு படம் பார்ப்போம். ஓகே. அப்படி நீங்கள் ஏதாவது பார்த்தவங்களுக்கு பிடித்தமான ஒரு திரைப்படம் ஏதாவது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த நாளையில பார்த்த படங்கள் எனக்கு அதேமா இந்த சோக படங்கள் புராண படங்கள் கொஞ்சம் பிடிக்கும். சம்பூர்ண ராமாயணம் என்ற ஒரு படம் சிவாஜியில நல்ல படிப்பு அந்த படம் பார்த்தேன் நான். முறையும் ஒவ்வொரு முறையும் இந்த சாட்டா மற்றபடி இடையில நாங்கள் படத்துக்கு போறோம். அந்த பள்ளிக்கூடம் கட்டடிச்சு போட்டா அங்க உண்டு அப்படி இல்லை. நீங்க எந்த நடிகரை நீங்கள் அதிகமாக விரும்பி ரசிப்பீர்கள்? யாருடைய நடிப்பு அப்படி சொன்னா சிவாஜி தான். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் தான். சிவாஜி தான் நடிப்பென்றால் அவர் தான். அப்படி சிவாஜி கணேசன் நடித்த ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு திரைப்படம்? பாலும் பழமும், பாசமலர், பாகப்பிரிவினை எல்லாம் பாவிலேயே தொடங்குகிறது. எல்லாம் படங்கள் எல்லாம் நல்ல படிப்பினான படங்கள். பாட்டுகள் கூட அந்த மாதிரி. நான் இதுக்கெல்லாம் மன்னால இதுக்கு ஒரு கால சங்கீதம் படிக்கிறான். என்னோட இருந்த ஒரு மாஸ்டர் அவர் சங்கீத மாஸ்டர். அவரோட இருந்து சில சில தியாகங்கள் எல்லாம் படித்ததால எனக்கு இந்த பாட்டுகள் பழம் பாட்டுகள்லாம் வலிய ஈடுபாடு. உங்களுக்கு பிடித்தமான 1-2 பாடல்களை குறிப்பிட முடியுமா? பாடல்கள் எல்லாம் அதான் நான் சொன்னேன். சோகமான பாடல் பாசமலர்ல வருது மலர்ந்தும் மலராக, பாலும் பழத்துல வருது நல்ல பாட்டுகள் எல்லாம். வீரபாண்டிய கோவில்ல இன்பம் பொங்கும் இன்பம் பொங்கும் பண்ணிலா. அதுக்கு புற வந்த பாடல்கள்ல இந்த நான் பாடுறேன்னா உன்னை காணாத நான் இல்லையே இதை இல்லாமல் வேறில்லையே அந்த பாட்டு. அது மேலோட்டமா நீங்கள் பார்த்தா இதுல கொஞ்சம் விசேஷம் இருந்தாலும் அந்த கருத்து நல்ல சுரமான கண்ணன்ல உள்ள பிடித்தத்தை
நல்லா சொல்றாங்க. நல்ல 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 டியூன் சங்கர் மகாதேவா பாடுறான். நல்ல குரல் வளமும் நல்லா எனக்கு பிடிச்ச அந்த பாட்டு. நேயர்களுக்காக ஒரு பாடலை பாடி காட்ட முடியுமா? உங்களுக்கு விருப்ப பாடலை எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? நான் அவரோட படிக்க கன பாட்டுகள் பாடியிருக்கிறேன். லண்டனுக்கு கூட எல்லாம் இதெல்லாம் எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. லண்டனுக்கும் கொண்டு போயிருக்காங்க. லண்டன்ல இருக்க பாட்டு இந்த ஒகேஷன்கள் இந்த பிரியாவுடைய அதுகள் எல்லாம் நான் பாடியிருக்கிறேன். ஆனால் இப்ப குடல் வளம் மூச்சல் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு இசை ரசிகர் என்ற ரீதியிலே எங்களுக்கு ஒரு பாடலை பாடுவது எங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். ஒரு 2 வரிகள் எதுவும் பாடினால் போதுமான இருக்கு. எந்த பாட்டை பாடுறேன்னு நினைக்கிறேன். நீங்க முன்னுக்கே இந்த கேள்வியெல்லாம் கேட்டு வச்சுருந்தா நான் தயாராக இருந்திருக்கலாம். பாலும் பழவும் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அந்த பாடலை எங்களுக்காக பாடி காட்ட முடியும். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி இந்த அந்த பாட்டும் பாடல உன்னை காண. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாது வேறில்லையே உன்னை காணாது உன்னை காணாது உன்னை காணாதே உன்னை காணாதே அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நோக்குவேன் வெளியில்தான் பாடுவார். இந்த பாட்டு பாடணும். ஆனா உங்களுக்கு ஒரு சிறந்த குரல் வளம் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெரும்பாலும் தமிழ் சினிமா ஒரு சிறந்த ஒரு பாடகரை இழந்து விட்டதோ என்று விட தோன்றுகிறது. மிக ஒரு சிறப்பான இசை ரசிகரும் அதே நேரம் பாடகராக இருக்கிறீர்கள். ரசிகன் சரி, அது அந்த நேரமே நான் தொடர்ந்து ஒரு பாடலாக வந்திருக்கேன். நீங்கள் அப்படி தத்துவ பாடல்கள் அது எனக்கு பிடிக்கும். இந்த கொஞ்சம் இப்பத்தை படங்கள் பாடல்கள் ஒன்றும் பிடிக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்வின் ஏதேனும் ஒரு பகுதியில் நீங்கள் அப்படி ஏதாவது ஆசைகள் உங்களுக்கு இருந்தது? ஒரு பாடகராக வர வேண்டும் என்று ஆசை இருந்தது? இல்லை, அப்படி இருக்கு. எல்லாம் உத்தியோகம் இதோட வந்த உடனே அந்த யோசனைகள் எனக்கு நிறைய இல்லை. ஓகே, நாங்கள் நிறைய விடயங்களை உங்களிடம் கதைத்திருக்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. தாங்கள் தற்போது ஒரு நிறைவான ஒரு வாழ்வொன்றை வாழ்ந்திருக்கிறீர்கள். தங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படி ஏதாவது இருக்கிறதா? தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஏதாவது விடயங்கள்? நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தது சரி, ஆனால் இன்னும் நிறைய முடியாது. துணைவியோட இருந்திருந்தால் ஒரு அவ இருக்கேக்க நான் போயிருந்தால் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சொல்லலாம். இப்ப இங்க இருந்தாலும் தாய்க்கு பிறகு தாரம் எங்களோட உரிமைகளை சொல்லலாம். கூச்சம் இல்லாமல் நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை சொல்றது தாய்க்கு பிறகு தாரம்தான். சகோதரங்கள்ட்ட எங்கள்கிட்ட ஒரு கூச்சம் இருக்கும், பக்கம் இருக்கும். அது இது அவைகள் ஒன்றுமே அப்படி இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இது இருக்குன்னு தானே. ஆனபடியால் அவை ரெண்டும் முக்கியம்தான். அது ரெண்டும் போன உடனே ஏதோ மிச்ச சொற்க காலம் 80 வயது அமுத விழாவும் கொண்டாடியாச்சு. அப்புறம் 89 வயது வரையும் இருந்தவர் இன்னும் இருந்திருப்பார். அந்த பேரப்பிள்ளையாதான் அவர் போனது. ஏதோ இதுவரையில இருக்கிறோம். எனக்கு வேற நொடிகள் அப்படி இல்லை, இப்படியான சின்ன சின்ன இதுதான். வருத்தங்களுக்கு கிளினிக்கல் ஒன்றும் போடுறேன். நான் என்னமா மருந்தே குடிக்கிறேன். பன்னோரோல் கூட நான் மிஞ்சினாத்தான் மற்றது இந்த மது பழக்கம் எனக்கு உண்டு. மதுவும் புகைத்தலும் மதுவும் நான் ஒரு ஆளால் தொட்டேன். மற்றவையால பற்றி என்ன தெரியாங்க பாட்டிக்கிட்டு இது ரெண்டும் எனக்கு ஒரு பிடித்தம் இல்லாதது. அப்படி மது குடிக்கிறார்களே எனக்கு பிடிக்கிறது. நீங்க ஒரு நிறைவான ஒரு வாழ்ந்து பல்வேறு அனுபவங்களை சேகரித்தவர் என்ற வகையில எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு உங்களிடம் இருந்தான ஏதேனும் தகவல்கள் அல்லது அறிவுரைகள் ஏதேனும் குறிப்பிட விரும்பினால் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு அறிவுரையாகவோ அல்லது அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நம்பிக்கையோட வாழணும், நாணயமாக இருக்கணும். நம்பிக்கை நாணயம் ரெண்டும் முக்கியம்.
மற்ற கூடாத பழக்கங்கள் ஒன்றிலும் ஈடுபடாமல் இருக்க நல்ல. எல்லாரும் சொல்லிடும் களவும் கற்று மர உண்டு. ஆனால் நான் களவு கூடாண்டு நினைச்சத விட அதை கற்காமலே விட்டுட்டேன். கற்று மர உண்டு அவர் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு அது கூடாண்டு தெரிஞ்சால் ஏன் கற்பா அந்த பக்கம் தான் அந்த கொள்கை தான் எனக்கு. மறுபடி உண்மையை பேசணும், நேர்மையாக நடக்கணும், மற்றவைக்கு தீங்கு செய்யக்கூடாது. மனிதருக்கு மட்டுமில்லை, எனக்கு உயிரினங்கள் இந்த நாயகோழிகளும் எனக்கு சரியான பிடிக்கும். இந்த நாயகன்றும் அங்காணி ஜீவியா ஏன்னா அந்த பலகாரம் அப்படி உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்படியே இந்த காலம் போகுது. ஓகே. ஸோ இவ்வளவு நேரமும் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து எங்களுக்கு பல்வேறு விடயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல்வேறு அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி. நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம். நன்றி 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 வணக்கம். எங்கே